தம்பி வணக்கம்ப்பா. அண்ணா வணக்கண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஏதோ புதுசா வீடு பாருங்க, நீ பாத்துட்டியா? பாத்துட்டேண்ணே. இதோ நம்ம ஹாஸ்பிட்டல் இருக்கு பாத்தீங்களா, அங்க ஒண்ணு, அதுக்கு பக்கத்துலயே தானே நம்ம வீடு. ஏன்பா ஹாஸ்பிட்டல் பக்கத்துல வீடு? என்ன பண்றதுண்ணே, பொண்டாட்டி சமையல் அந்த மாதிரி, அவ சமைச்சது சாப்பிட்டு அடிக்கடி வயிறு வலி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியதா இருக்குது. அதான் ஹாஸ்பிட்டல் பக்கத்துலயே வீடு பாத்துட்டேன். சரிப்பா சரிப்பா, நல்லது. வரேண்ணா. நான் வரேன். ஹலோம்மா. நல்லா இருக்கம்மா. உன் பொண்டாட்டிக்காரி எப்படி இருக்கா? அவளும் நல்லா தான் இருக்கா. சமையல்லாம் நல்லா பண்றானா எப்படி? எங்கம்மா, நேத்து கூட ரசம் ஏதாவது பண்ணேன், நான் கூட தண்ணி நினைச்சு எடுத்து கழுவி கழுவிட்டேன். பார்த்தா சூடா இருக்குது, கேட்டா அதான் ரசம்ன்றா. அதை பண்றாமா. அதானே, வாய் மட்டும் கிளி பேசுவா. சரி, எப்பதான் ஊர் பக்கம் வருவேன்? அடுத்த வாரத்துல வந்துடுறேன். சரி சரி, நான் வைக்கிறேன். ரசமே அந்த லட்சணத்துல பண்றா, இனி வேற மீன் குழம்பா, என்ன நடக்க போதோ. பண்ணி வச்சுக்கிற தீங்க நாத்தடிக்குது. நான் என்ன பண்றது, யூடியூப்ல பார்த்து சமைச்சிட்டு இருந்தேன், அதுக்குள்ள நடுவுல ஆடு போட்டாங்க, இது முடியறதுக்குள்ள தீஞ்சு போயிடுச்சு. அதுக்கு நான் என்ன பண்றது?